இந்த பாரு விஸ்வா, இன்னும் 90 நாள்ல உனக்கும் லக்ஷ்மிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக பத்திரத்துல கையெழுத்து வாங்கி துளசிய வீட்டை விட்டு அனுப்பிட்டா. நான் துளசிய வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வரணும். அந்த ருத்ரா ஏற்பாடு பண்ற உங்க கல்யாணத்தை தடுத்து உங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சு உங்க அம்மாவை மிரட்டுறதுக்காக தத்தெடுக்க போறதா பொய் சொல்லி வச்சிருக்கேன். இந்த விஷயம் பைரவிக்கு தெரியக்கூடாதுன்னு சிவகாமியும் எனக்கு ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்காக தான் தத்து கொடுத்துருக்கோன்னு சமாளிச்சிட்டான். அதனாலதான் பைரவியால எதுவுமே பண்ண முடியாம இருக்கு. இதை இப்படியே மெயின்டைன் பண்ணி உனக்கும் துளசிக்கும் நான் கல்யாணம் பண்ணி வைக்கிற வரைக்கும் துளசி உனக்கு தங்கச்சி முறை வேணும்னு உன்னை யாராவது வெறுப்பேத்துனா அதை கண்டுக்காம போயிட்டே இரு. என்ன, இந்த பத்திரம் தானே உனக்கு பிரச்சனை? இந்த பத்திரம் எல்லாம் உங்க ரிலேஷன்ஷிப்பை பிரேக் பண்ணாதடா. இது வெறும் பேப்பர் தான். சாரி துளசி, உண்மை என்னன்னு தெரியாம உன் மேல கோவப்பட்டுட்டேன். நான் இன்னும் போகலடா. நான் இருக்கும்போது இப்படி எல்லாம் நீ பண்ற. சாரிப்பா. என்னமா? சாரிப்பா. ஓ, அப்போ துளசியை நீங்க தத்தெடுக்கிறதுனால எந்த ப்ரமோஷனும் உங்களுக்கு வரப்போறது இல்லை. எல்லாம் 90 நாள்ல விஸ்வாவுக்கும் லக்ஷ்மிக்கும் நான் கல்யாணம் பண்ணி வச்சிடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் பண்ணிருக்கீங்க. புரிஞ்சிருச்சு எதுக்காக இப்படி ஒரு டிராமா பண்ணிருக்கீங்கன்னு. நல்லாவே புரிஞ்சிருச்சு. உடைக்கிறேன். துளசியை தத்தெடுக்கிறதுனால உங்களுக்கு எந்த ப்ரமோஷனும் வரப்போறது இல்லைங்கிறத உடைச்சு பைரவி அத்தைக்கு உண்மையை புரிய வச்சு என் தங்கச்சிக்கும் விஸ்வாவுக்கும் இன்னும் 90 நாள்ல கல்யாணத்தை நடத்தி காட்டுறேன். அப்ப தெரியும் இந்த ருத்ரா யாருன்னு. ஹலோ ஹலோ, யாரு? ராஜன் மாமாக்கு ப்ரமோஷன் வேணுங்கிறதுக்காகத்தான் துளசியை தத்து கொடுக்கறோன்னு நம்புற மாதிரி பைரவியத்தை கிட்ட சொல்லி சமாளிச்சிட்டீங்க. சூப்பரா பிளான் பண்ணிருக்கீங்க. ருத்ராவா? ருத்ராவே தான். இங்க பாரு ருத்ரா, நாங்க பிளான் எல்லாம் எதுவும் பண்ணல. அண்ணன் ஜாதகத்துல துளசியை சுவீகாரம் பண்ணிக்கிட்டா நல்லதுன்னு அவருக்கு ப்ரமோஷன் வரும்னு சொன்னாங்க. அதனால தான் நாங்க அப்படி பண்ணோம். அப்படியா? நல்லாவே பூ சுத்துறீங்க. இதெல்லாம் எனக்கு உண்மை தெரியறதுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தா ஓகே. ஆனா எனக்கு இப்ப எல்லா உண்மையும் தெரியும். இதுக்கப்புறம் பூ சுத்துறதெல்லாம் வேஸ்ட். பேசு. இங்க பாருங்க சித்தி, உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க.
நீங்க ஜாதகம்னு ஒண்ணு சொல்லி பைரவி அத்தைய நம்ப வச்சு துளசிய திரும்ப இங்க அனுப்பி வச்சிட்டீங்கல்ல. நீங்க மாமாவோட ப்ரமோஷனுக்காகன்னு சொன்னதுனாலதான் பைரவி அத்தை எதுவுமே பண்ண முடியாம இருக்காங்க. அவங்க வேணா எதுவும் பண்ண முடியாம இருக்கலாம், ஆனா நான் அப்படி இருக்க மாட்டேன். இன்னைக்கே இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன். என்ன பண்ண போறேன்னு யோசிக்கிறீங்களா? யோசிச்சு உங்க பிரஷரை ஏத்திக்க வேணாம், நானே சொல்றேன். நீங்க பண்ண இந்த டிராமாவை நேரடியா நான் பைரவி அத்தை கிட்ட சொல்லாம வேற ஒரு ஆளை வச்சு சொல்ல போறேன். அந்த ஆளு வந்து சொன்னா உங்களால மறுத்து பேசவே முடியாது. அப்படி யார வச்சு சொல்ல போறேன் தெரியுமா? யாரு? நாராயண நம்பூதிரி. அவர் யாரு, எப்படிப்பட்டவர்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அவரை இப்ப வீட்டுக்கு வர சொல்லிருக்கேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாரு. அவர் வந்ததுக்கு அப்புறம் உங்க நாடகம் எல்லாம் நடு வீதிக்கு வந்துரும். பைரவி அத்தைக்கும் துளசியோட ஜாதக பலத்தால ராஜன் மாமாவுக்கு எந்த யோகமும் வரப்போறதில்லைன்னு தெரிஞ்சது. தெரிஞ்சதுக்கு அப்புறம் பைரவி அத்தை உங்க பொண்ண உங்க வீட்டுக்கு திருப்பி அனுப்பிடுவாங்க. உங்க பொண்ணு உங்க வீட்டுக்கு வந்துட்டா நான் நினைச்ச மாதிரி விஸ்வாவுக்கும் என் தங்கச்சிக்கும் கல்யாணத்தை நடத்தி முடிப்பேன். என்ன நான் சொல்றத கேட்டு 2 பேருக்கும் இப்போ ரொம்ப ஷாக் ஆயிருக்குமே. இனிமேலாவது நான் நடத்த போற கல்யாணத்தை தடுக்கணும்னு நினைக்காம ஒரு நல்ல அம்மா அப்பாவா உங்க பொண்ணுக்கு வேற ஒரு நல்ல இடத்துல மாப்பிள்ளை பாக்குற வழிய பாருங்க. என்ன சிவகாமி, அந்த நம்பூதிரி நம்ம துளசி ஜாதகத்தை பார்த்துட்டா ஸ்வீகாரம் பண்றதுனால ராஜன் மாமாவுக்கு எந்த பலனும் இல்லைன்னு தானே தெரிய வரும். அப்படி தெரியறதுனால ருத்ரா சொன்ன மாதிரிலாம் எதுவும் நடந்துடாது. நீ கவலைப்படாத. இல்லைங்க, நம்பூதிரி வந்தா ஸ்வீகாரம் பண்றதுனால எந்த பலனும் இல்லைங்கிற உண்மை மட்டும் தெரிய வராது. வேற துளசி நம்ம பொண்ணு இல்ல, பைரவி அன்னைக்கு பிறந்த பொண்ணுங்கிற உண்மையும் தெரிய வரும். அது எப்படி தெரிய வரும்? கண்டிப்பா தெரியுங்க. துளசி ஜாதகப்படி அவ வாழ்க்கையில என்ன நடக்கும்னு கணிச்சாலோ, இல்ல என் அண்ணனுக்கும் பைரவி அன்னைக்கும் பிறந்த குழந்தையோட வாழ்க்கை எப்படி இருக்கும்னு கணிச்சாலோ, 2க்கும் சம்பந்தம் இருக்குன்னு அந்த நம்பூதிரி கணக்கு பண்ணிடுவாரு. அதுல இருந்து துளசியோட அப்பா அம்மா என் அண்ணன் அண்ணிதான்னு ஈஸியா சொல்லிட முடியும். இப்போதைக்கு உள்ள பிரச்சனையை சமாளிக்க போய் ஸ்வீகாரம்னு ஒண்ணு பண்ண போய் இப்ப அதுவே நமக்கு பிரச்சனையா வந்துருச்சு. அந்த நம்பூதிரியை எப்படியாவது தடுக்கணுங்க. அவர் மூலமா அன்னைக்கு எந்த உண்மையும் தெரியக்கூடாதுங்க. ஏதாவது பண்ணுங்களேன். சரி சிவகாமி, இந்நேரம் அந்த நம்பூதிரி பைரவி வீட்டுக்கு போயிருக்க மாட்டாரு. அவரை நான் வழியிலே பார்த்து பேசிடுறேன். நீ பயப்படாம இரு, சரியா?
வணக்கங்க சாமி. வணக்கம். ஒரு நிமிஷம் என்னப்பா? உங்ககிட்ட பேசணும். வணக்கம் சாமி. என் பேர் பார்த்திபன். உங்களை எனக்கு நல்லாவே தெரியும். 10 வருஷத்துக்கு முன்னாடி உங்களை நான் பார்க்க வந்தேன். உங்ககிட்ட ஆசீர்வாதமா வாங்கினேன். சரிப்பா. குழந்தையால இருக்கிற பிரச்சனை சீக்கிரமா தீரும்னு சொல்லி இருந்தீங்க. ஆனா என்னப்பா? அந்த பிரச்சனை இன்ன வரைக்கும் தீரல சாமி. அப்படியா? சரிப்பா, நான் இப்ப வேற ஒருத்தரை பார்க்க போய்கிட்டு இருக்கேன். இன்னொரு நாள் கண்டிப்பா உங்க வீட்டுக்கு வரேன். சாமி, இன்னொரு நாள்லாம் வேண்டாம். இப்ப யாரையோ பார்க்க போறேன்னு சொன்னீங்கல்ல? ஆமா. அவங்கள பார்க்காம நீங்க திரும்ப போனாலே எங்களோட பிரச்சனை தீந்துடும் சாமி. என்னப்பா சொல்ற? ஆமா சாமி. அதெல்லாம் சரிப்பா. இப்ப நான் என்ன பண்ணணும்? எதுக்காக ஏவண்டி நிப்பாட்டின? இது எங்க குடும்ப விஷயம் சாமி. நீங்க தான் எங்களுக்கு உதவி பண்ணணும். நான் என்ன உதவி பண்ணணும்? குழந்தைங்க மாறினது யாருக்கும் தெரியக்கூடாது. அதனால நீங்க திரும்ப போயிடுங்க சாமி. சாமி, இத தட்சணையா வாங்கிக்கோங்க. நான் பணத்துக்காக எதுவும் பண்றதில்லப்பா. குறி சொல்ல அழைச்சவங்களுக்கு எப்போ உண்மையை மட்டும்தான்ப்பா சொல்லுவேன். சாமி சாமி, அப்படிலாம் சொல்லாதீங்க சாமி. நீங்க உண்மையை சொன்னா எங்க குடும்பத்துல பெரிய பிரச்சனை வந்துடும் சாமி. தயவு செஞ்சு உண்மையை சொல்லிடாதீங்க சாமி. வண்டி எடுப்பா. சாமி சாமி, சொல்லுங்க. ஹலோ சிவகாமி. சரிங்க, நான் உடனே அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி பேசுறேன். சார், சொல்லு சிவகாமி. ஹலோண்ணா. சொல்லுமா. எங்கண்ணா இருக்க? இப்பதான் ஒரு மீட்டிங் முடிச்சிட்டு ஆபீஸ் கிளம்பிட்டு இருக்கேன். அண்ணே, அது ராஜன் மாமாக்கு ப்ரமோஷன் வேணுங்கிறதுக்காகத்தான் துளசியை தத்து கொடுக்கறோன்னு நம்புற மாதிரி பைரவியத்தை கிட்ட சொல்லி சமாளிச்சிட்டீங்க. நீங்க பண்ண இந்த டிராமாவை நேரடியா நான் பைரவி அத்தை கிட்ட சொல்லாம வேற ஒரு ஆளை வச்சு சொல்ல போறேன். அப்படி யாரை வச்சு சொல்ல போறேன் தெரியுமா? யாரு? நாராயண நம்பூதிரி. அண்ணே, துளசியோட ஜாதகத்தை அந்த நம்பூதிரி பாத்திரக்கூடாதுண்ணே. பாத்துட்டா எல்லா உண்மையும் அன்னைக்கு தெரிஞ்சிடும். உடனே வீட்டுக்கு கிளம்பி போய் ஏதாவது பண்ணுனா. வேண்டாமா. இன்னைக்கு துளசியை பத்தி பைரவிக்கு தெரியணும்னு இருந்தா அதை மாத்த வேண்டாம். பைரவிக்கு நம்பூதிரி சொல்லியாவது உண்மை தெரியட்டும். ஷோ இல்லனே,
தெரியக்கூடாது. தயவு செஞ்சு முரண்டு பிடிக்காம கொஞ்சம் கிளம்பி போனேன். என்னால முடியாது. பைரவிக்கு நீ பண்ண தியாகம் தெரிஞ்சாதான் இந்த வீட்ல நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவு வரும். அப்பதான் ருத்ராவும் லட்சுமியும் வீட்டை விட்டு வெளியே போவாங்க. தெரிஞ்சோ தெரியாமலோ ருத்ரா நம்பூதிரிய வர வச்சுட்டா. அது நல்லதுக்குன்னு நினைச்சுக்க. எது நல்லது? எது நல்லது? துளசி தன்னுடைய பொண்ணுன்னு பைரவி தெரிஞ்சுக்கிறது தான் நல்லது. அண்ணே, நீ ஒரு பக்கம் மட்டும் பாக்குறனே, அதனால தான் நல்லதுன்னு சொல்றேன். இன்னொரு பக்கமும் பாருனே, பாத்தினா நல்லதுன்னு சொல்ல மாட்டேன். துளசி தான் தான் பொண்ணுன்னு தெரிஞ்சா விஸ்வா தான் பையன் இல்லைங்கிறதும் தெரிய வரும் இல்லையா? துளசி புள்ளன்னு சந்தோஷப்படுவாங்களா? இல்ல விஸ்வா தான் பையன் இல்லைங்கிறத அண்ணி ஏத்துப்பாங்களா? சொல்லுனே. மாட்டாங்கல்ல? எதுக்கு மாட்டாங்க? தப்பான முடிவுக்கு போனாலும் போவாங்க. இல்ல சிவகாமி, அவ அப்படியெல்லாம் போக மாட்டாமா. அப்படியெல்லாம் நீ உறுதியா சொல்லதனா? அண்ணிய பத்தி எனக்கு நல்லா தெரியும். 10 மாசம் வயித்துல சுமந்தப்பவே பொண்ணா இருந்தா அவங்க தாங்கிக்க மாட்டாங்கன்னு தான் குழந்தையே நான் மாத்தினேன். இப்போ 25 வருஷம் வளர்த்திருக்காங்க. வார்த்தைக்கு வார்த்தை விஸ்வா என் புள்ள, விஸ்வா என் புள்ளன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அப்படி ஆசை ஆசையா 25 வருஷம் வளர்த்த புள்ள ஒரு நிமிஷத்துல இல்லன்னு தெரிஞ்சா யாருக்கா இருந்தாலும் தப்பான முடிவுதான் எடுக்கணும்னு தோணும்னா அதுக்கெல்லாம் இடம் கொடுத்துறாதனா. துளசி தான் புள்ளன்னு அன்னிக்கிட்ட நம்ம அப்புறமா எப்ப வேணாலும் சொல்லிக்கலாம். ஆனா இப்ப அந்த நம்பூதிரி மூலமா தெரிஞ்சு நாம அண்ணி எழுந்துட வேண்டானே. அண்ணிய காப்பாத்துன ப்ளீஸ்னே, போன. என்னண்ணே இன்னும் யோசிச்சுட்டு இருக்க? போன. இப்ப நீ போகாம அங்க அண்ணி ஏதாவது தப்பான முடிவு எடுத்துட்டாங்கன்னு தெரிஞ்சா அடுத்த நிமிஷம் என் வீட்ல இருந்து உனக்கு அதே மாதிரி போன் வரும்னே. சிவகாமி, உனக்கு நம்ம குடும்பத்துல யாருக்கும் எதுவும் ஆயிடக்கூடாதுங்கிற அக்கறை இருந்தா உடனே கிளம்பி போய் துளசியோட ஜாதகத்தை அந்த நம்பூதிரி பார்க்க விடாம ஏதாவது பண்ணுன. அப்படி அக்கறை இல்லைன்னா நீ போக வேண்டானே. அப்படி ஆபீஸ்ல இருந்துரு. இப்ப என்ன? நான் வீட்டுக்கு போய் பைரவியை தடுத்து நம்பூதிரிய துளசியோட ஜாதகத்தை பார்க்க விடாம பண்ணணும், அவ்வளவுதானே? ஆமாண்ணே. சரிம்மா, நீ ஒண்ணும் கவலைப்படாத. இப்பவே போய் நான் கொடுக்க விடாம பண்றேன், சரியா? இப்ப நீ என்கிட்ட பேசின மாதிரி இனிமே என்கிட்ட எப்பவும் பேசக்கூடாது, ஓகே? சரிண்ணே, நீ சீக்கிரம் போ. சரிம்மா.